ஐயா வாங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது, மன கஷ்டத்துலையும் இருக்கீங்க, பண கஷ்டத்துலையும் இருக்கீங்க. உங்களோட குறைய நிவர்த்தி செய்கிறதுக்காக கடவுள் என்னை பூமிக்கு இப்போ தான் அனுப்புனாரு. இந்த மரம் உங்களுக்காக தான். இங்கே கொஞ்சம் வாங்க. மாமோய், கடவுள் நம்மளுக்காக தான் அனுப்பி விட்டுருக்காரு மாமோய். செல்லக்குட்டி, இப்போ உனக்கு என்ன கஷ்டம்? தேவையில்லாம யாராவது ஏதாவது பேசுவாங்க, அதெல்லாம் நம்பாத. நம்ம வீட்டுக்கு போவோம் வா. யோ மண்ட கசாயம், வேலையை பாரு. இப்போ எனக்கு அதை பேசி வாங்கி தர்றியா இல்லையா? நீ குழியில தான் உழுவேங்க. உன் தலையெழுத்தை யாரு மாத்த முடியும்? அப்போ என்னனையும் போ. அப்புறம் என்னமோ கடவுள் மேல இருந்து அனுப்பி விட்டாருன்னு சொன்னீங்க, எதுக்கு சொல்லுங்க? இந்த செடியை கொண்டு போய் உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் வச்சு அதுக்கு முன்னால் உங்களுக்கு தேவையான பொருளை வச்சுட்டு 12 மணி நேரம் கழிச்சு அந்த ரூமை திறந்தீங்கன்னா அந்த பொருள்லாம் அப்படியே டபுளாக மாறி இருக்கும். எங்களுக்கு அந்த செடியை உடனே தாங்க. செல்லக்குட்டி, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் யோசிப்போம். உன்னோட அழகு தேவதை முகத்துக்காக இதை நான் தாரேன், இந்தா எடுத்துக்கோ. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக. செல்லக்குட்டி, எங்க வீட்டுக்கு கொண்டு வர்ற சோழிலாம் ஆகாது. உங்க வீட்டுல கொண்டு போய் வைக்கிறதா இருந்தா வை, என்னமும் பண்ணு. அம்மா, அண்ணி, வாங்க, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. வாமா என் செல்ல ராசாத்தி, வாங்க மாப்ள வாங்க. என்ன நேரத்தை எல்லாரும் ஏலம் போட்டுட்டு இருந்த, என்ன விஷயம் சொல்லு. அண்ணி, நான் கொண்டு வந்திருக்கிற செடி ஒரு மந்திர செடி. ஒரு பொருள் வச்சா அப்படியே 2ஆ மாறிடுமா 12 மணி நேரம் கழிச்சு. இது தனி ரூம்ல தான் வைக்கணுமா. இது நம்ம வீட்டில் வைக்கும், நம்ம கொஞ்ச நாள்ல பணக்காரங்களா மாறுறோம். என்னடி சொல்ற, எல்லாமே 2ஆ மாறிடுமா? அத்தை, இவ எங்கேயோ ஏமாந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் அலர்ட்டாருங்க. நீ சும்மா இரு மருமவளே, ஒரு தடவை வேணா டெஸ்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். நான் சொன்னா கேட்க மாட்டேங்கியே, அப்ப போங்க என்னன்னு. செல்லக்குட்டி, மாமனுக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வரேன். வாரேன் அத்தை, வாரேன் தங்கச்சி. சரி மாப்ள. அம்மா, இதை ரூம்குள்ள கொண்டு போய் வைப்போமா? வாமோளே போவோம். இது எங்க போய் முடிய போதோ? எமோ, இது பக்கத்து வீட்டு கோகிலாட்ட அடிச்ச பானை. இதை வைப்போம், நாளைக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். சரி மோளே. அடுத்த நாள். எமோ, அந்த சர்தார் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சுமா. உண்மையாவே அவர் கடவுள்கிட்ட இருந்து வந்தவர் போலமா. ஆமா மோளே, எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துட்டு. என் செல்ல மோளே, இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் வச்சு பார்ப்போமா? சரிம்மா. அடுத்த நாள். ஒரு 2000 ரூபாவா மாறிட்டுது. ஆமாம்மா. சரி, இந்த வருஷம் குத்தகை பணம் 5 லட்சம் இருக்கு, அதை கொண்டு வந்து வைப்போமா? சரிம்மா. கடவுளே, நீதான் எங்களை பணக்காரங்களா மாத்தணும். அம்மா, நாளைக்கு நம்ம 10 லட்சத்துக்கு அதிபதி. நினைச்சாலே சந்தோஷமா இருக்கே. அடுத்த நாள். மருமகளே, சொல்லுங்க தே. கூறுகிட்ட என் மகா பேச்சு கேட்டு நான் சேர்த்து வச்சிருந்த 5 லட்சமும் போச்சு மருமகளே. அண்ணி, எப்படியாவது காப்பாத்துங்க. நானும் அண்ணனும் உங்களை எத்தனை தடவை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னோம், கேட்டீங்களா? அனுபவிங்க. 5 நாட்களுக்கு முன்பு. எதுக்கு நீ சின்ன பண்ணவா அழுதுட்டு இருக்கீங்க? தங்கச்சி, வீட்டுக்கு அது வேணும் இது வேணும்னு தேவையில்லாம வாங்கி என்ன 5 லட்சம் கடன் வாங்க வச்சுட்டா. சுத்தி கடன் கொடுத்தவங்கெல்லாம் துரத்துறானுங்க. வாழவா சாகவான்னு தெரியல. இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, அழாதீங்க முதல்ல. ரொம்ப நன்றி தங்கச்சி. எல்லாம் சரிதானே, எல்லா தடவையும் இப்படி ஏமாத்திட்டு இருக்க முடியாது. இனிமேல் கடன் வாங்காம பார்த்து இருங்க. சரி தங்கச்சி. சரி, அண்ணனையும் காப்பாத்தியாச்சு, மாமியா கிழவிக்கும் ஒரு பாடம் கத்து கொடுத்தாச்சு.